அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் குறிப்பறிதல், குறள் எண் 1091. இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய், நோக்கொன்று அந்நோய்க்கு மருந்து. இந்த மை பூசிய மையோடும் விழி கொண்ட இப்பெண்ணினுடைய பார்வையில் கண்களில் இருந்து இருவிதமான பார்வைகள் உள்ளன. ஒன்று தலைவனுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய பார்வை, இன்னொன்று அந்த நோய்க்கு மருந்தாக அமையும் பார்வை. There are two kinds of sights from this lady who has painted eyes. One is producing the disease and the other one is giving medicine for that disease. இதற்கு என்னுடைய துடிப்பா, இரு பார்வை இப்பெண் மை விழிகளில் இருந்து ஒன்று நோய் தருகிறது, இன்னொன்று அதற்கு மருந்து. இரு பார்வை இப்பெண் மை விழிகளில் இருந்து ஒன்று நோய் தருகிறது, இன்னொன்று அதற்கு மருந்து. இந்த நோய், அந்த நோய்க்கு மருந்து, இது ரொம்ப வருடங்களுக்கு பின்பாக, சற்றேறக்குரிய 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மருத்துவர்களால், மருத்துவ அறிஞர்களால், அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருத்து, உருவாக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருத்து. இந்த கருத்தை 7000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐயன் சொல்லியிருக்கார். இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட கருத்து என்னன்னா, தடுப்பூசி, கொரோனா நோய் வந்தது, அந்த நோய்க்கு தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் நோய் வீரியமே குறைஞ்சது. சின்னம்மை என்ற நோய், ஸ்மால் பாக்ஸ் என்ற பெரியம்மை என்ற நோய் ஒழிக்கப்பட்டு விட்டது முற்றிலுமாக. போலியோ வியாதி கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த நோயை உற்பத்தி செய்த அந்த கிருமியவே நம்ம நோயாளிக்கு கொடுத்து அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி அந்த நோயை அழிக்கிறோம். அப்போ நோயை உண்டு பண்ணுவதும் அந்த கிருமிதான், அந்த நோய்க்கு மருந்தாக அமைவதும் அந்த கிருமிதான். அப்படிங்கிறது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய கருத்து. இதை 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவர் காமத்துப்பாலில், இன்பத்துப்பாலில் கொண்டு வந்து வைக்கிறார். அந்த தலைவியினுடைய கண்கள் மிக அழகாக இருக்கின்றன, ஏனென்றால் அது மை பூசப்பட்டிருக்கின்றன. இப்பெல்லாம் மை பூசிக்கிட்டு வர்றாங்க. எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு படத்துல ஜோதிகா பூசிட்டு வருவாங்கல்ல, லகலகலகலக, அந்த மாதிரி இருக்கு. அல்லது அப்பா அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு படத்துல அந்த ஒப்படை பார்த்து சொல்லுவார், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம அந்த காலத்துல அழகா மை பூசிட்டு வந்திருக்கா அந்த தலைவி. பார்க்கிறார் தலைவர், அந்த தலைவியும் பார்க்கிறாள். பார்க்கும் பொழுது முதல் பார்வை என்ன பண்ணது, இவருக்கு ஒரு நோயை ஏற்படுத்துகிறது. அந்த நோய் 2 விதமாக நாம் நினைக்கலாம். ஒன்னு காம நோய் என்றும் எடுத்துக்கலாம், காதல் நோய் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது, என்னை காதலி என்று. இன்னொரு நோய், அந்த கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய கோப கனல் அந்த தலைவனுக்கு ஒரு அச்ச நோயை ஏற்படுத்துகிறது. பகீர் அப்படிங்குமல்ல, அந்த மாதிரி ஒரு அச்ச நோயை ஏற்படுத்துகிறது. இது எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு மருந்து என்ன? முதலில் ஏற்படுத்திய காம நோய், காதல் நோயாக இருந்தாலும் அதற்கு மருந்து அவள் பார்க்கும் அந்த பார்வையிலேயே உள்ளது. அந்த காதலையும் காமத்தையும் தொடர அவள் அழைக்கும் அந்த பார்வையிலேயே உள்ளது. அல்லது அச்சத்தை ஏற்படுத்திய அந்த பார்வையாக இருந்தாலும் சிறிது நேரம் கழித்து அவளிடமிருந்து மோதலுக்கு பிறகு காதல் பிறக்கும். அந்த காதலினாலும் அந்த அச்சத்தை ஏற்படுத்திய அந்த பார்வை, அச்ச நோயை ஏற்படுத்திய அந்த பார்வை இப்பொழுது காதல் நோயை ஏற்படுத்தி அந்த அச்ச நோய்க்கு மருந்தாகவும் அமைகிறது. அப்படிங்கறதா ஐயன் சொல்ற அற்புதமான இன்பத்துப்பால் குறள். இது எல்லாருனாலையும் அறிந்து கொள்ள முடியுங்களா? கஷ்டங்க. காதலிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதுவும் குறிப்பா மோதல் காதலிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். முதல் பார்வையில காதல் ஏற்படுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப இந்த இருநோக்கம் எல்லாம் தெரியாது.
முதல் பார்வையில் தகை அணங்கு உறுத்தலில் வந்தது போல் ஒரு மோதல் ஏற்பட்டு அதே பார்வை சற்று நேரம் தொடரும் பொழுது அது காதல் பார்வையாக மலரும் பொழுது அந்த மோதல் நோய்க்கு மருந்தாக இது அமைகிறது. காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த முதல் பார்வை என்பது காதல் மலரும் பார்வை. அது காமத்திற்கு இட்டுச் செல்வதால் அந்த காதல் நோய்க்கு மருந்தாக அந்த காமம் அமைகிறது. அதற்கும் அந்த பார்வைதான் வழிவகுக்கிறது அப்படின்னு ஐயன் மிக அழகா சொல்றார். உண்கண் மைபூசிய கண், இரு நோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய், நோக்கொன்று அந்நோய்க்கு மருந்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.